தமிழகம் தலைநிமிர்ந்திட மதுராந்தகம் பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தரும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை அகமகிழ வரவேற்கிறேன். ஆர். ஸ்ரீனிவாஸ், அயலக தமிழர் பிரிவு, சென்னை கிழக்கு மாவட்ட அமைப்பாளர், பாஜக. உலகம் போற்றும் விஸ்வகுரு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு துணைத் தலைவர், மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ, தமிழக பாஜக. பாரதத்தின் தலைமகனே வருக. மதுராந்தகம் பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தரும் பிரதமர் மோடிஜி மற்றும் என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்களை அகமகிழ வரவேற்கிறேன். ஷெல்வி கே. தாமோதர், மாநில ஆன்மீக மற்றும் கோவில் பிரிவு தலைவர், பாஜக. பரம்பரை விரோதிகள் ஒன்று சேர்ந்துட்டாங்க. டிடிவி என்டிஏ கூட்டணிக்குள்ளார சேர்ந்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு தொகுதி பேர உடன்படிக்கை முடிந்து விட்டதா? எப்படி டிடிவி என்டிஏக்குள்ள வந்தாரு? அவரை யார் கன்வின்ஸ் பண்ணாங்க? டிடிவி ஓபிஎஸ் அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஆனாலும் இது இந்த நேரத்துக்கான சொல்றது தான் இப்படின்னு நான் சேர்ந்த அன்னைக்கு ஏப்ரல் மாசமே சொன்னேன். ஏன்னா அதுதான் அவங்களுடைய வேலை. என்னன்னா பீகார் மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த குலவியல் ரீதியாக ஒரு சித்தாந்தத்தை, ஒரு எண்ணத்தை உருவாக்குறது மக்கள்கிட்ட. அதிமுக ஒன்றிணைஞ்சிருக்குன்னு கூடுதலாக ஒரு தகவல் சொல்றேன். திருமதி சசிகலா அவர்களை வாய்ஸ் கொடுக்க வைப்பதற்கான வேலையும் நடக்கும். ஓபிஎஸ் என்ன மைண்ட் செட்டில் இருக்காரு? இல்லை என்டிஏக்குள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு எடப்பாடியார் எதுவும் தடை போட்டிருக்காரா? இப்போ வரைக்கும் நாளைக்கு மேடை கூட ஏறலாம் ஓபிஎஸ். நாளைக்கே மேடை ஏறலைன்னா அதுக்கப்புறம் நம்ம ஓபிஎஸ் தலையெழுத்து ஓபிஎஸ் கையில் தான். நம்ம ஒன்று சரி, இப்போ வரைக்கும் ஓபிஎஸ் பற்றி எந்த முடிவும் என்டிஏ எடுக்கலையா சார்? என்டிஏ கூப்பிட்டு பேசுகிறாங்க, பண்ணுறாங்க. அதை மீறி ஏதாவது ஒரு கண்டிஷன் ஏதாவது ஒன்று போட்டுருந்தா யாரு என்ன கண்டிஷன் சார் வைக்கிறாரு? யாருக்கு தெரியும். ஆனானப்பட்ட முதலாளியை மாற்று, அப்போ தான் கம்பெனியில் சேருவேன்னு சொன்ன டிடிவியே வந்துட்டார் உள்ள. இவருக்கு என்ன பிரச்சனை? இவருக்கு என்ன தான் பிரச்சனை? முதலமைச்சர் ஆக்கணுமாமா? விஜயை என்டிஏக்குள்ளார கூட்டு வருவதற்கான வேலைகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. வரைக்கும் நடந்துட்டு. விஜய் பிடி கொடுப்பாரா சார்? விஜய் குழப்பத்தில் இருக்கிற 3 தலைவர்களில் விஜய் ஒருவர். 1 விஜய், 2 ஐயா ராமதாஸ், 3 ஓபிஎஸ். இது இவர்கள் 3 பேருமே குழம்பி தாங்களும் குழம்பி தங்கள் கட்சிக்காரிலும் குழப்பி வைத்திருக்கிறார்கள். விஜய்க்கு குழப்பம்லாம் கிடையாது. சிந்தனையே இல்லை. என்ன சிந்தனை? என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோன்ற ஒரு ஐடியாவே இல்லை. சீட் ஷேரிங் எப்படி சார் போக வாய்ப்பு இருக்கு? சீட் ஷேரிங்கே கிட்டத்தட்ட கௌரவமாக ஒரு 164 தொகுதி வரைக்கும் அதிமுக நிற்கிறது. 70 தொகுதிகளை வெளியே கொடுக்கிறது. பாஜக எத்தனை நிற்க போகுது? அந்த 70 பிரிச்சுக்குவாங்க. 30 வரைக்கும். சென்னையிலேயே 2 தொகுதி குறி வச்சிருக்காங்களாமே, டி நகர், வேளச்சேரி. டி நகர் தரமாட்டாங்க, துறைமுகம் தருவாங்க. வேளச்சேரி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க மயிலாப்பூரும் டி நகரும் கூட கேட்குறாங்க. பாஜக ஆமாம், கொடுப்பாங்களா சார்? தரமாட்டாங்க. மயிலாப்பூர், டி நகர் ஏடிஎம்கே தான் நிற்கும். அங்கேயே போட்டி இருக்குது. நாளைக்கு பிரதமர் மேடையில் தேமுதிகவையோ ஓபிஎஸ் எதிர்பார்க்கலாமா? பார்க்கலாம், பார்க்க முடியாமலும் போகலாம். ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீஃப் அவர்கள் உள்ளார். வணக்கம் முத்தலீஃப் சார். வணக்கம். பரம்பரை விரோதிகள் ஒன்று சேர்ந்துட்டாங்க. டிடிவி என்டிஏ கூட்டணிக்குள்ளார சேர்ந்துட்டாரு. இன்னைக்கு காலையில் எடப்பாடியார் வீட்டில் பியூஷ் கோயலுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து. கிட்டத்தட்ட ஒரு தொகுதி பேர உடன்படிக்கை முடிந்து விட்டதா? எப்படி டிடிவி என்டிஏக்குள்ளே வந்தார்? அவரை யார் கன்வின்ஸ் பண்ணாங்க? நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறேன், டிடிவி வேறு எங்கும் போக முடியாது, அவர் என்டிஏ கூட்டணி தான் வந்தாகணும். அவர் நடுவில் அண்ணாமலை இவர்களுடைய இந்த ஆப்ரேஷனில் எனக்கு என்ன பண்ணார்? இவர்கள் எல்லோருக்குமே பர்சனல் கோபம் எடப்பாடி தான். ஏடிஎம்கே கூட்டணி கிடையாது. இந்த எடப்பாடி இதை வச்சுக்கிட்டு தான் முடிவெடுத்துட்டு போனாங்க. என்டிஏ இதில் கொண்டு வந்துடும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவருக்கா அமித்ஷா அந்த முயற்சி எடுப்பார். ஆரம்பத்துலேயே நான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, டிடிவி ஓபிஎஸ் அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இது இந்த நேரத்துக்கான சொல்கிறது தான். ஆனால் அவர்களை உள்ளே கொண்டு வருவதற்கான வேலையை எடப்பாடியை சமாதானப்படுத்தி கொண்டு வர வேலையை பண்ணுவாங்க இப்படின்னு நான் சேர்ந்த அன்னைக்கு ஏப்ரல் மாதமே சொன்னேன். ஏன்னா அதுதான் அவங்களுடைய வேலை. என்னென்னா பீகார் மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த குலவியல் ரீதியாக ஒரு சித்தாந்தத்தை, ஒரு எண்ணத்தை உருவாக்குறது மக்கள்கிட்ட. அதிமுக ஒன்றிணைஞ்சிருக்குன்னு கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறேன். திருமதி சசிகலா அவர்களை வாய்ஸ் கொடுக்க வைப்பதற்கான வேலையும் நடக்கும். என்டிஏ கூட்டணிக்காக ஆதரவாக அதிமுக வெல்ல வேண்டும், அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும், திமுக என்கிற தீய சக்தி வீழ்த்தப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரியில் அவங்கள வாய்ஸ் கொடுக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்டிஏ கூட்டணிக்கு வாய்ஸ் கொடுக்கும் சசிகலா. ஆமாம், வாய்ஸ் கொடுப்பாரா சசிகலா? வாய்ஸ் கொடுக்கும் சசிகலா, எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்போது அதற்கான இதையும் போய் நகர்த்து. இன்றைக்கி நேற்று அவங்களுடைய அறிக்கையும் கிட்டத்தட்ட அப்படி தான். ஆமாம், அவங்களுக்கும் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, நீ பிடிவாதம் பிடிச்சி வெளியே அனுப்புறிய. இதுதான் அவங்களுடைய ஆஸ்பெக்ட். டிடிவி உள்ளே வரமாட்டாருன்றதுல பலரும் சொல்லியிருந்தாங்க. அப்படி போகிறாரு, விஜய் கூட போயிடுவார், திமுக கூட போயிடுவார். ஆனால் விஜய் கூட போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட ஒருவேளை வாய்ச்சிருக்கும். 2 விஷயம் நடந்திருந்தா. ஒன்று, அது பாஜக அனுமதித்தால், இந்த வார்த்தையை கொஞ்சம் அழுத்தமாகவே சொல்கிறேன், பாஜக அனுமதித்திருந்தால்
2 தாவேகா அதற்கு ஏற்ற அளவுக்கு சக்தியாக இருந்தால். இப்போ 2வது சொல்கிறது தான் ஃபஸ்ட்டுக்கு வரணும். தாவேகா அதுக்கேற்ற சக்தியான ஒரு அணியை அமைச்சிருந்தா பாஜகவே அனுமதிக்கலனாலும் நாங்கள் போகிறோங்க அப்படின்ட்டு டிடிவி போயிருப்பார். ஆனால் அதை எதிர்பார்த்தாரு. அந்த சைட்லேருந்து எந்த மூமெண்ட் இல்லை. செங்கோட்டையன் போனவருக்கே மரியாதை இல்லை. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. இவர் போயிட்டு சொல்லிட்டு என்ன நான் போய் சீட்டு போட்டு வைக்கிறேன்னா நீ வந்துடுனேன் அப்படின்னா இவருக்கே சீட்டு இல்லாமல் நின்றுக்கிறாரு செங்கோட்டையன் அங்கே போயிட்டு. அதனால் அது ஒரு காரணம். 2வது வேறு என்ன வழி, அவங்க கட்சிக்குள்ளெல்லாம் கூப்பிட்டு பேசியிருப்பார் டிடிவி. அப்போ நம்ம வந்து இன்றைக்கி அதிமுக கூட்டணி போகிறது தான் கரெக்டு, நமக்கு ஒரு 4-5 சீட்டு கிடைக்குன்றது. இது இல்லாமல் அமித்ஷா அவர்களுடைய தொடர் முயற்சி. அவர் இந்த கூட்டணியை பீகார் மாதிரி எந்தவித சிந்தாமல் சிதறாமல் உள்ளே கொண்டு வரணுன்ற ட்ரை பண்ண. எப்படி சிராக் பஸ்வானுக்கும் நிதிஷ்குமாருக்கும் ஆகலை, ஆனால் அவர்களை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த அமைச்சரவையிலேயே அவர்கள் இன்றைக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு இது இருந்தனால தான் அன்றைக்கி பலம் வாய்ந்த அந்த லாலுவுடைய அந்த ஆர்ஜேடியை வந்து வீழ்த்த முடிஞ்சது. அதே டெக்னிக் தான் இங்கேயும். அப்போது ஓட்டை பிரிக்கிற வேலையை விஜய் பார்த்துக்கிறாரு. ஆமாம். செகண்ட் லெவல் என்ன, ஒரு கருத்தை உருவாக்கணும். இந்த கூட்டணி பலமான கூட்டணி, மீண்டும் எல்லோரும் ஒன்றிணைஞ்சிட்டாங்க. தென் மாவட்டங்களில் டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இல்லாதனால பலமிழந்து விட்டது அப்படின்னு பிரச்சாரத்தை யார் கிளப்புனா, டிஎம்கே சைட்லேருந்து கிளப்புனாங்க. அவங்க பொருள் எடுத்து இப்போ அவங்களே போடுறாங்க. டிடிவி உள்ளே வந்துட்டார். நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் இணைந்ததை விட டிடிவி இணைஞ்ச செய்தி மிக பிரபலமான ஒரு செய்தியாக இருந்தது. எல்லார்கிட்டையும் ஒரு உற்சாகம் பற்றிக்கிச்சு. இவர் அவரை வரவேற்பதும் அவர் வரவேற்புக்கு நன்றி சொல்வதும் இதெல்லாம் பார்க்கும்பொழுது நாளைக்கு மேடையில் ஒன்றா கட்டி தழுவ கூட செய்வாங்கன்னு நினைக்கிறேன். தேவை ஏற்பட்டால் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பேன்னு சொல்லிட்டாரு. அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா தான். நீங்கள் அப்படி திட்டி இந்த வைத்தியலிங்கம் இன்றைக்கி ஸ்டாலினோட கை கோத்துட்டு போய் நிற்கிறாருன்னா இவர்கள் போடுறாங்க டிடிவி அப்படி திட்டினாரு, இவர் இப்படி திட்டினாருன்னு. அரசியலில் இதெல்லாம் சாதாரண விஷயந்தான். நீங்கள் இந்த எண்டில் இருக்கவங்க விஜயகாந்த் பெரும் குடிகாரர் அப்படின்னு அவங்க ஜெயலலிதா சொல்ல, ஆமாம் இவங்க தான் ஊற்றி கொடுத்தாங்கன்னு அவர் சொல்ல, எளியும் பூனையுமாக இருந்தாங்க. இவர்கிட்ட போய் நான் கூட்டணி வச்சுக்கிறதா அப்படின்றப்போ நம்ம ஜெயிக்கணும். விட்டிங்கன்னா 2011 அவங்க எக்ஸ்டெண்ட் ஆகிடுவாங்க, பலமாக இருக்கிறாங்க. அதற்கு விஜயகாந்த் கூட்டணிகளை கொண்டு வந்தால் தான் கரெக்டுன்னு ஷோ போன்றவர்கள் சொன்னதை கேட்டு ஜெயலலிதா கேட்டவுடனே 2 பேர் இணைஞ்சாங்க. ஒன்றா டிஃபன் சாப்பிட்றது எல்லாமே நடக்கும். அன்னைக்கு ஜாஃபர் சேட்டுன்ற மிகப்பெரிய சிறந்த ஒரு உளவுத்துறை அதிகாரி, அவரை வச்சு இன்னும் பல இதில் வச்சு இந்த கூட்டணி உடைக்க பல்வேறு சதிகள் சேரவே இல்லை. அதை சேரத்துக்கு முன்னாடியே உடைக்கிற ஏற்பாடெலாம் அன்றைக்கி திமுக மிக சிறப்பாக செஞ்சது. விஜயகாந்த் அதுக்கு பிடி கொடுக்கல. ஏன்னா இவங்க பட்டியல் அறிவிச்சிட்டாங்க, 234 தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. உடனே இடதுசாரிகளுக்கெல்லாம் சந்தேகம். அவங்க அவசரப்படுறாங்க, அவ்வளோ பெரிய கட்சிகள் அவசரப்படுறாங்க. இந்த மாதிரி அறிவிச்சிட்டாங்க ஜெயலலிதா, இது என்ன இது அப்படி இப்படின்னு போய் ஆலோசனை நடத்துகிறாங்க விஜயகாந்த்கிட்ட. அவர் சொல்கிறாரு இது வேறு ஏதோ பிரச்சனை, நம்ம போய் என்னன்றது நம்ம சைடில் நம்ம கரெக்டாக பார்ப்போம், ஏன் அவசரப்படுறீங்கன்னு. அதே மாதிரி போனோடனே பேச்சுவார்த்தை நடக்குது, சீட்டு ஒதுக்கினோடனே அந்த தொகுதிகள்லாம் இவங்க ஒதுக்கிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி இது விஷயங்கள் எல்லாமே நடந்தது. ஏன் ஜெயலலிதா விஜயகாந்த் ஒன்று சேர்ந்தாங்க, ஏன் ஜெயலலிதா ஆட்சி பிடிக்க முடிஞ்சது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் தள்ளி வச்சதுனால தான். சேம் அதே பேட்டர்ன் தான் இங்கே. ஓகே, அன்றைக்கி நீங்கள் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது திமுக. பிரதான எதிர்கட்சி கூட இல்லையே, பிரதான எதிர்கட்சி அந்தஸ்தே இழந்துச்சு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி இவர்களுடைய இந்த இது வந்து வெற்றியை நோக்கி நகரும். இதில் விஜயும் இந்த மாதிரி விஷயங்களை தள்ளி வச்சுட்டு வந்தாருன்னா நீங்கள் அதே இதில் தான் நடக்கும். திமுக 3வது இடத்துக்கு விட்டால் 4வது இடத்துக்கு கூட தள்ளப்படும். திமுக கூட்டணி கட்சிகளை பற்றி சொல்லவே வேணாம், அந்த மாதிரியும் நடக்கும். அதற்கான முயற்சியும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், ஓகே, அதற்கான முயற்சியும் போய்கிட்டு இருக்கு. விஜயை என்டிஏக்குள்ளார கூட்டு வருவதற்கான வேலைகளும் நடந்து கொண்டு இருக்கிறது, வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. விஜய் பிடி கொடுப்பாரா சார்? விஜய் குழப்பத்தில் இருக்கிற 3 தலைவர்களில் விஜய் ஒருவர். 1 விஜய், 2 ஐயா ராமதாஸ், 3 ஓபிஎஸ். இது இவர்கள் 3 பேருமே குழம்பி தாங்களும் குழம்பி தங்கள் கட்சிக்காரிலும் குழப்பி வைத்திருக்கிறார்கள். விஜய்க்கு குழப்பம்லாம் கிடையாது, சிந்தனையே இல்லை. என்ன சிந்தனை, என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்ற ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ நாளைக்கு எலெக்ஷன் வச்சா நாம போட்டி போட்டால் ஜெயிச்சிருவோங்கிற மைண்ட் செட்டில் விஜய் இருக்காரா? அது வந்து குருட்டு தைரியம் தானே. நீங்கள் நான் இந்த தேர்வை எழுத போகிறேன் அப்படின்னா நான் பயிற்சிக்கு தயாராகணும், படிக்கணும், ரெடி பண்ணி 10க்கு 10 தடவை 10 டெஸ்ட் எழுதி இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகளுடைய கொஷின் பேப்பரை வாங்கி அதில் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் வரணும். ஆனால் நான் எழுத போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன், அவ்வளோதான். எந்த முயற்சியும் பயிற்சியும் எடுக்கல, படிக்கல, முயற்சி பயிற்சி எதுவும் இல்லை. அங்கே ஏன்பா அது ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது அங்கேயாவது சேர்ப்பானா, நானே இன்ஸ்டியூட்டு நான் போய் ஒரு இன்ஸ்டியூட் இல்லை அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறது. கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்க, மச்சான் நீ ஜெயிச்சிருடா, நீ
மாறா ஜெயிச்சிருவேன் மாறா நீ அப்படின்னோன்னு அப்படியா அப்படின்ற சரி வா அப்போ போகலாம் அப்படின்னு சுற்றின்னு இருக்கிறது. இதுதான் இன்றைக்கி நடக்குது. ஒரு கட்சி தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறதுன்றது 2001 இருந்த அந்த இது இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி செல்ஃபோன் தரேன்னா சிரிப்பாங்க, கரெக்டாக? எஸ் இன்றைக்கி என்ன தேவை, அதுதான் இன்றைக்கி தேர்தல் அறிக்கை. சார். கமலஹாசன் கூட உழைச்சாரு சார். இதை சொல்லிடுறேன், ஓகே. அதான் தேர்தல் அறிக்கை. ஆனால் அதை வச்சு நான் சொல்கிறாரு 25 ஆண்டுக்கான தேர்தல் அறிக்கையை நாங்கள் தயாரிப்போம். 5 வருஷத்துக்கான இதுவே உங்களுக்கு ஒன்றும் இல்லை, எதுவுமே ரெடி பண்ணல. 25 ஆண்டுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிப்பாங்க. இதுதான் பிரச்சனை சார். கமலஹாசன் கூட எலெக்ஷனுக்கு வந்தார் சார், தேர்தல் அரசியலுக்கு வந்தார், கமிட்மெண்ட்டாக உழைச்சார் சார். திமுகவை முன்னாடி முதல்ல வந்து இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது கமலஹாசன் தான். அவர் தான் வந்து பெண்களுக்கு நான் மாதம் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னது கமலஹாசன். பெண்களுக்கு மாதம் 1500 கொடுப்பேன்னு சொன்னது கமலஹாசன் தான். அவர்கிட்ட இருந்தா காப்பி அடிச்சு திமுக வந்து காப்பி பேஸ்ட். அந்த அளவுக்கு ரொம்ப கமிட்மெண்ட்டோட கமல்ஹாசன் ஒர்க் பண்ணார் சார். விஜய்க்கு தான் அந்த எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லையே சார். அதை தான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட கமல்ஹாசன் 4% வாங்கி வச்சிருந்தார் பார்லிமெண்ட் தேர்தல். ஆமாம், அது ஒரு அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னொன்று புதுசாக ஆட்கள் வந்து சேர்ந்தாங்க, அறிஞர்கள், ரிட்டையர்டு ஐபிஎஸ்ஸு. அது ஒரு கட்டத்தில் ரிட்டையர்டுக்கு ஆட்களுடைய கட்சின்ற மாதிரி போச்சு, எல்லாருமே வந்தது. அப்போ ஏன் பல கருப்பையாக கொண்டு எல்லாருமே அதுக்கு பிறகு இணைஞ்சாங்க. அந்த மாதிரிலாம் நடந்தது. ஆனாலும் கமல்ஹாசன் தப்பாக முடிவெடுத்து இதானார். உங்கள்கிட்ட அந்த முனைப்பு கூட இல்லையே. நீங்கள் சொன்ன செங்கோட்டையனை மிகப்பெரிய தலைவராக காமிச்சு உள்ளே சேர்த்தீங்க. ஆனால் அவருக்குரிய மரியாதையை கொடுக்குறீங்களா? நீங்கள் சொல்கிற போது எப்படி சொல்கிறீங்க, 50 ஆண்டு காலம் எம்ஜிஆரோடு இருந்தவர், ஜெயலலிதாவோடு அப்படி இப்படின்னு. ஆனால் கட்சிக்குள்ளே வந்த பிறகு அப்படி போய் உட்காருங்க வரமான்றீங்க. டம்மியாக இருக்காரா சார் செங்கோட்டையன்? வேற என்ன, 28 பேர் கொண்ட குழுவுக்கு அவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர். நீங்கள் சொல்லுங்கள், என்னைக்காவது அந்த கூட்டம் அவர் நடத்தினார், அவர் தலைமை நடந்ததுன்னு ஒரு செய்தி வந்ததா? அதானுங்க அவருடைய வேலை. அவரை வந்து செயல்பட விட்டு என்ன பண்ணுவார், அந்த கமிட்டி கூட்டத்தை போடுவார், மற்ற கூட்டத்தை நடத்துவார், என்னென்ன பண்ணணும்னு டக்குன்னு ஆர்டர் பறக்கும். ஆனால் செயல்படாதவர்கள் வந்துட்டு இவரை வந்துட்டு நீங்களும் செயல்படாமல் இருங்கன்ற மாதிரி நொந்து போயிருக்காராம். அதாவது இப்போ கூட சமீபத்தில் ஒரு செய்தித்தாளில் செய்தி வந்தது, விஜயை பார்க்க முயற்சி பண்ணி முடியலன்றது. அதான் உண்மை, அது உண்மை தான். நான் சேரும் போதே என்கிட்ட சொன்னாங்க பலரும், 2 தடவை விஜய் இவரை சந்திப்பார், 3ஆவது தடவை புஷியை கூப்பிட்டு சொல்லுவார், இனி நீயே பார்த்துக்கோ, என்னை சந்திக்க வேணாம்னு ஏதாவது நீங்களே பேசிங்கன்னுவார். அப்புறம் புஷி என்ன பண்ணுவார், தலைவர் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னார், எல்லாம் இது பண்ணார், எதாவது இருந்தால் இனிமேல் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அதுக்கு பிறகு என்ன பண்ணுவார், புஷி ஃபோனு 2 தடவை எடுத்துகிட்டு 3ஆவது தடவை எடுக்க மாட்டார், கூட கிரௌண்டை கொடுத்துருவார். நான் கிண்டலாக 2-3 இடத்துல பேசியிருப்பேன், ராகுலே இதுனா ஃபோன் அட்டன் பண்ணுன்னு சொல்லுவார் புஷி. இதுதான் இப்போ நடக்குது. இப்போ ஒரு கட்சி செங்கோட்டையனுக்கு தாவேக்காவில் மரியாதை இல்லை. மரியாதை இல்லை மட்டும் இல்லை, அவர் வேறு சில இதை கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காருன்னு தகவல் வருது. உறுதியான தகவலாக தெரியாது. என்ன சார் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு? திமுகவுக்கு தாவலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இதை முன்னாடியே பண்ணியிருந்துருக்கலாமே அவர். முன்னாடியே பண்ணியிருக்கலான்னா அங்கே தலைவர்கள், டெல்லி தலைவர்கள் ஒத்துக்கணும்ல. அங்கே போனால் மட்டும் என்ன, அன்வராஜ் அப்போ எங்கே இருக்கிறாரு, அறிவாலய வாசல் நின்றுக்கிட்டு முதல்வர் வந்தோடனே கார் கதவை திறக்கிறத பூச்சி முருகன் அந்த உரிமையை விட்டு கொடுக்க மாட்டார். அதனால் கார் கதவை பூச்சி முருகன் திறப்பார். இவர் அங்கே நின்றுட்டு வணக்கம் சொல்லி வரவேற்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. வேறு எதாவது பண்ணுறாரு? மைத்ரேன் எங்கேயாவது இருக்காரா, தென்படுறாரா? இல்லை. மைத்ரேனை வச்சு எங்கேயா கூட்டம் போட்டாங்களா? ஓரம் தள்ளியாச்சு. வேறு யார்? இவர் எங்கே போனார், மனோஜ் பாண்டியன் ஆலங்குளத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளோதான். நீங்கள் சொல்கிறது பிட்டுலன்னா மாநில தலைவர் லெஞ்சிக்கு அதிமுகவில் வந்து ஒரே வந்துட்டார் அப்படின்னு, அவ்வளோதான். அது அவருக்கு அதுதான் அந்த தொகுதி. ஆலங்குளத்தில் இல்லைங்க, அம்பாசமுத்திரத்தில் வேலை பார்க்குறாரு. அங்கே போய் நீங்கள் பார்த்துங்கன்ட்டாங்க. வேறு யார்? இப்போ லேட்டஸ்ட்டாக போனவர், அவருக்கு யாருன்னா உடம்பு சரியில்லை, அவரை வச்சுக்கிட்டு அவர் ஆதரவாளர்கள் வச்சுட்டு அங்கே நாட்டில் கொஞ்சம் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இதுதான் நிலைமை. அப்போ செங்கோட்டையன் போய் தானே இருக்கும், கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். நீங்கள் ஒரு இயக்கம் வேறு, தலைவர்கள்ன்றது வேறு. தலைவர்கள்லாம் சேர்ந்து தான் இயக்கம். ஆனால் நான் தான் இயக்கம் நினச்சிட்டு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் எடப்பாடி இருக்காருன்னா, எடப்பாடி சுற்றி தலைவர்கள் சேர்ந்த ஒரு கூட்டமாக அதிமுகன்ற கட்சியோட ஐக்கியமாக இருக்கிறாங்க. அதனால தான் நாளைக்கு எடப்பாடி ஒரு பிரச்சனை இல்லை, நான் வெளியே போகிறேன் அதிமுக விட்டுன்னு போனார்னா அவரும் இதை கதி தான். ஓகே சார். டிடிவி உள்ளே வந்ததற்கு அண்ணாமலை தான் காரணமாக சார்? ஏகப்பட்ட மீட்டிங் கன்வின்ஸ் பண்ணதன் காரணமாக தான் என்டிஏக்குள்ளார டிடிவி வந்தார் அப்படின்னு யார் சொல்கிறா? அப்படிங்கிற, ஏன்னா டிடிவி கூட அதிகமாக பேச்சுவார்த்தை நடத்தியது அண்ணாமலை தானே. அதிகமான பேச்சுவார்த்தை நடத்துனது இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு, அப்புறம் டிடிவியை வச்சு பயன்படுத்திக்கிட்டு எடப்பாடிக்கு எதிராக பண்ணதெல்லாம் பண்ணார். அதான் நெகட்டிவ். ஒரு கட்டத்தில் பேசி சொன்னல, அது அவங்க பிரச்சனை, டிடிவி ஓபிஎஸ்ன்னு. ஆனாலும் ஏங்க நாங்கள் பேசிக்கிறோம், நாங்கள் பார்த்துக்குறோங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நாங்கள் என்ன இது பண்ணிடுறோம். அவங்கள்ட்ட என்ன, எப்பா உன் மரியாதை குறையாத அளவுக்கு நாங்கள் பேசி சீட்டு வாங்கி தரோம், எங்கள் கூட்டணியில் கூட தான் நீ இருக்கணும் அப்படின்னு ஓபிஎஸ்ஸும் டிடிவியும்.
ஆனாலும் அவரை இந்த தூண்டுறது வார் ரூமு இந்த வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அண்ணாமலை கூப்பிட்டு எச்சரிக்கை பண்ணுறாங்க. அண்ணாமலை தலையிலே தூக்கி போடுறாங்க. நான் கூட ஒரு இது போட்டிருப்பேன் ட்விட்டரில், குண்டு வச்சவரே குண்டு எடுக்க சொல்கிறாங்க. அதனால் நீயே தான் நீங்கள் தான் பொறுப்பு டிடிவியை கூப்பிட்டு வாங்கன்னு. அப்போவும் டிடிவி இடம் கொடுக்கல, ஒரு எண்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அமித்ஷா அவரை வர வச்சு பேசின பிறகு தான் அது. அதில் பல வகைகள் இருக்கும். லாஸ்ட்டில் இப்போ என்ன எண்ட் ஆஃப் தி டே என்ன என்டிஏக்கு வந்துட்டார். இவர் வரவேற்கிறாரு, வரவேற்புக்கு அவர் நன்றி சொல்கிறாரு. இன்னும் நேரடியாக கட்டி தழுவல, அவ்வளோதான். ஓகே அது நாளைக்கு நடந்தாலும் நடக்கும். சார். ஓபிஎஸ் சார், ஓபிஎஸ் என்ன மைண்ட் செட்டில் இருக்காரு? இல்லை என்டிஏக்குள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு எடப்பாடியார் எதுவும் தடை போட்டிருக்காரா? பழைய ஜமீன்தாருங்க சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, ஜமீன்தாருடைய அந்த நினைப்புலையே ஜமீன்தாரி முறையை ஒழிச்சாச்சு. 69 ஒழிச்சாங்க. ஆனாலும் அந்த ஜமீன்தாரி முறையிலே ஊருக்குள்ளே சுற்றிட்டு வந்துக்கிட்டு முதல் மரியாதை வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும்னு, அதெல்லாம் ஓரளவுக்கு தான் கிடைக்கும். நீங்கள் அந்த காலத்தில் ஜமீன்தாராக இருந்திருக்கலாம், இன்றைக்கி இதுதான். அந்த காலத்தில் நீங்கள் முதல்வராக இருந்திருக்கலாம், அது அவர்கள் ஆக்குனது. அதுக்கப்புறம் துணை முதல்வராக இருந்திருக்கலாம், ஒருங்கிணைப்பாளர் இருந்திருக்கலாம். அதெல்லாம் பாஜக கொடுத்த ஒரு உதவி ப்ளஸ் ஏடிஎம் ஏற்றுக்கிட்டது. இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இன்றைக்கி நான் அப்படி தான் இருப்பேன்னா, இன்றைக்கி யதார்த்தம் என்ன? உங்கள் கூட இருக்கிறவங்களே போய்கிட்டு இருக்கிறாங்க. தனிமரமாக கேட்டால் ஒருத்தர் கேட்டார், ஏங்க இவங்களாம் போகிறாங்க, ஓபிஎஸ் மட்டும் முடிவு எடுக்க மாட்டேங்கிறாருன்னு. நான் என்ன சொன்னேன், வாட்ஸ்அப் ஏதாவது குரூப் நடத்திருக்கீங்களான்னு கேட்டேன். ஏன்னா நான் 4-5 வாட்ஸ்அப் குரூப் நடத்தியிருக்கேன். முதலில் வாட்ஸ்அப்பில் குரூப் அமைச்சதில் நான் ஒரு ஆள். க்ரைம் ஸ்பெஷல்னு ஒரு இது ஆரம்பித்தேன். அதில் எல்லாருமே அப்போ செம்ம ஃபேமஸ் பத்திரிகையாளர்கள் மத்தியில். அரசியல்னு ஒரு குரூப்பு. உள்ளே வர்றதுக்கு ரெக்கமெண்டேஷன் தான் வருவாங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே பேசப்படும், ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள், எக்ஸ்க்ளூசிவ் விஷயங்கள் பேசுவோம். அதனால் அதுக்குள்ளே வர்றதுக்கு நான் மொத்தமே 38 பேர் தான் தானே பார்த்துக்குங்க, ரெக்கமெண்டேஷனில் வருவாங்க. அந்த மாதிரி அந்த குரூப்பு தான் 2016 140 சீட்டு ஜெயலலிதா ஜெயிப்பாங்க, 60லேருந்து 90 திமுக ஜெயிக்கும்னு நாங்கள் அதில் இது பண்ணோம். அந்த குரூப்பில் இருக்கவங்களும் ரொம்ப பேர் ஏற்றுக்கல, ஆனால் நடந்தது அதுதான். அப்படிப்பட்ட குரூப் அது. அந்த குரூப்பை நான் கலைக்கிறேன். அது ஏன்னா நம்ம பேசுறதையே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யாருக்கு அனுப்புகிறோம், இந்த தான் இருக்குங்களே எல்லா இடத்துலையும் அந்த துரோகிகள் மற்றவர்கள் இருப்பாங்கள்ல, பத்திரிகையாளர்கள் மட்டும் நம்ம நேரில் பழகினா இதுவா, முதுகில் குத்துறவங்களாம் இருப்பாங்கள்ல, அதை வேலை நடந்தது க்ளோஸ் பண்ணுறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, எனக்குடைய அனுபவத்தை சொல்கிறேன். இப்போ நான் அந்த அரசியல் குரூப்பை விட்டு நான் அந்த குரூப்பை கலைக்கிறேன்ட்டு நான் முதல்ல வெளியே போயிட்டேன் வச்சுக்கோங்க, வேறு ஒருத்தர் அட்மின் ஆகிடுவார். அப்போ குரூப்பை கலைக்கணுன்னா என்ன பண்ணணுன்னா, ஒவ்வொருத்தரையார் ரிமூவ் பண்ணணும். கடைசியாக தான் நான் வெளியே வரணும். கடையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சுத்தம் பண்ணிட்டு பூட்டிகிட்டு வெளியே வரணும். அந்த வேலையை தான் இப்போ ஓபிஎஸ் பண்ணுகிறாருன்னு நான் சொன்னேன். வாட்ஸ்அப் குரூப்பு என்னது, அதிமுக உறுப்பினர்கள் உரிமை மீட்பு அணி, அதிமுக உரிமை மீட்பு, அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப்பு. அதில் இருந்த ஒவ்வொருத்தரையாக இப்போ ரிமூவ் பண்ணுறாரு. ஜேசிடி பிரபாகரன், மனோஜ் பாண்டியன் எல்லாம் போனோன்னா கடைசியில் சன் இருப்பாப்புல, சன்னையும் வெளியே அமிச்சிட்டு இவர் கடையை சாத்திட்டு குரூப்பை டெலிட் பண்ணுவார். அதனால தான் அவர் இப்போ முடிவு எடுக்கலன்னு. இல்லாட்டி அந்த குரூப்பை அப்படியே கொண்டு போய் என்டிஏ வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்துருவார். இப்படி தான் நடக்கும். இப்போ வரைக்கும் நாளைக்கு மேடை கூட ஏறலாம் ஓபிஎஸ். நாளைக்கே மேடை ஏறலைன்னா அதுக்கப்புறம் நம்ம ஓபிஎஸ் தலையெழுத்து ஓபிஎஸ் கையில் தான். நம்ம ஒன்று சார், இப்போ வரைக்கும் ஓபிஎஸை பற்றி எந்த முடிவும் என்டிஏ எடுக்கலையா சார்? என்டிஏ கூப்பிட்டு பேசுகிறாங்க, பண்ணுறாங்க. அதை மீறி ஏதாவது ஒரு கண்டிஷன் ஏதாவது ஒன்று போட்டுருந்தா யார் என்ன கண்டிஷன் சார் வைக்கிறாங்க யாருக்கு தெரியும். ஆனானப்பட்ட முதலாளியை மாற்று, அப்போ தான் கம்பெனியில் சேருவேன்னு சொன்ன டிடிவியே வந்துட்டார் உள்ள. இவருக்கு என்ன பிரச்சனை? இவருக்கு என்ன தான் பிரச்சனை? முதலமைச்சர் ஆகணுமாம்மா? குழப்பத்தில் ஓடுற தலைவர்கள்னு சொன்னோம்ல 3 பேருன்னு, ஓபிஎஸ் என்ன தான் பிரச்சனை? க்ளீனாக தெரியும் யாரை கேட்டாலும். எல்லாத்தையும் மறந்துட்டு டிடிவி மாதிரி முடிவெடுங்க புத்திசாலித்தனமாக. உங்கள் உயரத்தை நீங்கள் பார்த்துங்கம்மான்னு. 3 சீட்டு 5 சீட்டு வாங்கி நின்னீங்கன்னா ஓகே. ஆனால் இவர் ஐயா ராம்தாஸ் அவருடைய உயரம் என்ன? இன்னைக்கு கட்சி அவர்கிட்ட இல்லை. 2-3 பேர் இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் கட்சியை அங்கீகரிக்கிற முடிவுக்கு அவர் தள்ளப்படுறார். தனியாக நான் இன்னொரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னா அதுதான் பாமக அன்புமன்ட்டகுதுன்னு. இல்லை நான் துறவரம் போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்தாலும் அன்புமன்ட்ட பாமக போயிடுச்சுன்றது உறுதியாகிடும். இல்லை நான் வாய்ஸ் மட்டும் கொடுக்குறேன், என் ஆளுங்க திமுக கூட்டணி ஆதரிப்பாங்க, அதில் எம்எல்ஏக்கு நிற்பாங்க அப்படின்னு சொன்னாலும் பாமக அதுதான் உறுதியாகிடும். ஆனால் மாம்பழம் சின்ன விட்டே இல்லை. அப்போ பெரும் குழப்பத்தில் இருக்காரா அவர்? அந்த அரசியலை தாண்டி யோசிக்கிறார். ஈகோவாக யோசிச்சதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. அரசியலாக யோசிச்சிருந்தாருன்னா அன்புமணியை வர சொல்லுன்னு சொல்லிட்டு ஒன்றா இருக்கலாம். ஏன்னா பேச்சுவார்த்தை நடத்துனாங்க பாஜக. அப்போ கண்டிஷனை சொல்லியிருக்கலாம், அன்புமணி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. ஆனால் இவர் என்ன சொல்லியிருப்பார், அன்புமணியை தலைவர் விட்டு நான் தான் தலைவர்ன்ட்டு இருப்பார்.
ஒன்ஸ் அன்புமணி உஷாராயிட்டாப்புல. இதுக்கு பிறகு என்ன இறங்கினாலும் அன்புமணி அடுத்த செகண்ட் அன்புமணி காலி பண்ணுவார். அதனால் அன்புமணி அதுக்கு தயாராக இல்லை. அதனால் அது இணைப்புன்றது சாத்தியமே இல்லை. ஆனாலும் பெரும் குழப்பத்தில் இப்போ இருக்காங்களா? இன்றைக்கி என்ன அளவு போயிட்டாங்க, தத்துப்பிள்ளை திருமான்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா திமுக கூட்டணிக்குள்ளே போனோம்னா திருமாவை கொஞ்சம் சமாதானப்படுத்தணும். ஓகே, அதனால் அந்த ஐயாவை அகாமடேட் பண்ணுற மைண்ட் செட்டில் ஸ்டாலின் இருக்காரா? அவங்க ஐயாவை இழுக்கிறதுனால தானேங்க பிரச்சனையே. இந்த பிரச்சனையுடைய மையப்புள்ளி யார்? என்ன சொன்னார் அன்புமணி? இவ்வளோ குழப்பத்துக்கு யார் காரணம்னாரு? திமுக காரணம். அப்புறம் நீங்கள் என்ன அகாமடேட் பற்றி பேசுகிறீங்க? இல்லை சார், திமுக கூட்டணி ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது சார். இவர் உள்ளே வந்தார்னா அப்புறம் ஏன் அவரை இழுத்தாங்க? ஏன் சண்டை வந்துச்சு அப்பாக்கும் பிள்ளைக்கும்? பாமக அங்கே வரணும்னு சொன்னதுனால தானே பிரச்சனை வந்தது. அவங்களுக்கு அது நோக்கம் இல்லைங்க. ஏடிஎம்கே கூட்டணி பலம் இழக்கணும். இங்கே கூட்டம் கும்பல்லாம் கணக்கு இல்லை. மேலும் அங்கேருந்து இங்கே இழுத்தோன்னா அது பலகீனமாகும்ல. பாமகன்னு ஒரு 6% 5% உள்ள கட்சி திமுகவோட சேர்ந்துட்டு அதிமுகவோட இல்லைன்னா திமுக அணி பலன்ற ஒரு கருத்து வந்துடும்ல. இப்போ திமுக ஐயாவை அகாமடேட் பண்ணுற மைண்ட் செட்டில் இருக்காங்களா? இல்லை ஐயா திமுக கூட்டணிக்கு போவாரா? இல்லை என்டிஏ கூட்டணிக்கு வாய்ஸ் கொடுப்பாரு? 100% ஐயாவை அகாமடேட் பண்ண ரெடியாக இருக்காங்க. எத்தனை சீட் சார் கொடுப்பாங்க? 4-5 சீட் கொடுப்பாங்க. கொடுத்தாலும் திமுக கிட்ட அவங்களுடைய சீட்டு தானே சார் கொடுக்குற இதுக்கு வருவாங்க. ஒன்று உதயசூரியன் இல்லாட்டி சுயேட்சை சின்னம். திருமாவை மீறி எப்படி சார் அவர் நான் திரும்ப என்ன போங்க ஒத்துக்குங்க, இல்லை போங்கன்னா நீங்கள் மட்டும் தாங்க போவீங்க. ஆளூர் சாணவாசலேருந்து எல்லாருக்கும் நாங்கள் உதயசூரியனில் கொடுத்து நிற்க வச்சுருவாங்க, முடிச்சு விட்ருவாங்க. தேமுதிக மாதிரி நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்றுவாங்க. அண்ணா போயிட்டு வாங்கண்ணே, நாங்கள் இங்கேயே இருக்கிறோண்ணே, நாங்கள் தான் உண்மையான விடுதலை சிறுத்தைகள்ன்றுவாங்க. அது திருமாவுக்கும் தெரியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆதவ அர்ஜுனா இருக்கும்போது உருவாச்சு. கட்சியே பொழந்து விட்டு போகிற கண்டிஷனில் போச்சு. ஆதவ அர்ஜுனா திருமா மட்டும் தனியாகவும் இவர்கள் எல்லோரும் விடுதலை சிறுத்தைகள்ன்ற மாதிரி கண்டிஷன்லாம் போச்சு. அதில் தான் திருமாவளவன் டக்குன்னு முடிவெடுத்து இந்த சைடு ஆதவ வெளியே அனுப்பிச்சாரு. இப்போவும் சொல்கிறேன், திருமா இதிலலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஐயா தானே வர்றாரு, பாமக அங்கே தானே இருக்குது, அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்குன்றுவாங்க. அது எங்கள் கூட்டணியில் யார் வைக்கணும் வைக்க வேணாம்னு எங்கள் பிரச்சனை, நீங்கள் இருக்கீங்க அவ்வளோதான் அப்படின்ட்டுருவாங்க. இல்லை போகணுன்னா போங்கன்ட்டாங்கன்னா இவருங்க தாவேகாக்கு தான் போகணும். தாவேகா அங்கே கட்சின்னா இருக்கா இல்லையான்னா நான் என்ன சொல்கிறேன், கூட்டணி நாங்கள் அமைக்க போகிறோம் எங்களோட வரலான்லாம் சொல்கிறாங்க. இவங்க யார்கிட்ட போய் என்ன பேசுங்க, ஏதாவது ஒரு வெளிப்படையான செயல்பாடு இருக்குதா பார்த்தீங்களா அந்த கட்சி? தாவேகா இல்லை. ஒருத்தர் ஒரு மாவட்டத்தில் ஒரு ஊராட்சியில் 12 பேர் கவுன்சிலர்கள், 11 பேர் அதில் சுயேட்சையில் ஜெயிக்கிறாங்க, இளைஞர்கள். சரி, அவருக்கு நல்லா செயல்படுறாங்க, ஒரு எடுத்துக்காட்டு இதுவாக ஊராட்சியாக செயல்படுறாங்க. அவங்க ஒரு முடிவு எடுத்து தாவேகால இணையறன்னு சொல்லிட்டு தாவேகால போய் இணைஞ்சிட்றாங்க. ஒரு 3-4 பேர். தாவேகா தான் எதிர்காலம், யங்ஸ்டர்ஸ் அதுன்னு. உள்ளே போனோன்னே ஒரு பிரச்சனைக்கு என்ன பண்ணுன்னு தெரில. இதில் ஒருத்தர் எஸ்பி வேலுமணிக்கு நெருக்கமானவர், அவரும் அங்கே போயிடுறாரு தாவேகா. சரி. ஆனால் இது நடக்கிறது கொங்கு மண்டலத்தில். சரி. ஒரு பிரச்சனை வருது. அந்த பேரூராட்சி நிர்வாகி ஒன்றிய செயலாளர் அவரை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு இவர் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த ஒன்றிய செயலாளர் காலைல வேலைக்கு போகிறாரு, நைட்டு வராரு. இவரால் எதுவுமே பண்ண முடியல. அவரை என்ன கான்டாக்ட் பண்ண முடியல. மாவட்ட செயலாளர் கான்டாக்ட் பண்ணால் அதுவும் ஒன்றும் பண்ண முடியல. எல்லாம் சாதாரணதாக இருக்காங்க. கடைசியில் வெறுத்து போய் இவர் வெளியே வந்துட்டார். அவருடைய எண்ணம் என்ன, ஏங்க இன்றைக்கி எனக்கு ஒரு பிரச்சனைனா கட்சி பின்னாடி நிற்கும். இப்போ அண்ணன் வேலுமணி பார்த்தோன்னா டக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைனா பேசுவார், மாவட்ட செயலை பார்த்தா பேசுவார், ஒன்றிய செயலை பார்த்தா பேசுவார். இது அதிமுகவில் இந்த செட்டப் இருக்குது, மற்ற கட்சியில் இருக்குது திமுகவில். இவங்கள்ட்ட அது இல்லவே இல்லைங்க. ஓகே. ரெண்டாவது, இந்த போனாங்கள்ல மற்றவங்க என்ன செய்கிறது ஏது செய்யுது எதுவுமே தெரியல, வெறுத்து போய் வெளியில் வந்துட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு முகமே இல்லைங்க அந்த கட்சியில். இதுதான் நிலமை. இன்றைக்கி போட்ட எல்லாருமே கீழ் மட்டத்தில் இந்த மாதிரி தான் ஆட்கள் இருக்காங்க, இல்லை புஷிக்கு வேண்டிப்பட்ட ஆட்கள்னு. அவர்களுக்கு என்ன ஒரு மாவட்ட செயலாளர் என்ன வேலை செய்யணும் ஏது செய்யணும் எதுவுமே தெரியல. ஏதாவது பிரச்சனைனா கூட எப்படி சந்திக்கணும்னு தெரியல. அவங்களுக்கே ஒன்றும் தெரியலன்னா கூட இருக்கணும் அவங்க எப்படி காப்பாற்றுவாங்க? ஏராளமான இளைஞர்கள் தாவேகாக்க இருக்கான் ஓட்டு போடுறதுக்கு அதுக்கு. ஆனால் நிர்வாகிகள் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்போ இந்த கட்சி கூட யார் போவான்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. அதனால தான் திருமாவளவனும் இது பண்ணிவிட்டு திமுக விட்டு போகிற எண்ணெல்லாம் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே வாயை விட்டார் அவர், அவங்களுக்கான கதவை சாத்திட்டான் அதுன்னு. அப்போ நான் ஏடிஎம்கே போவார் முடியாது, நெஞ்சுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு சரி ரைட்டு தள்ளுப்பா தள்ளு வாங்கின நெல்லுகிறேன்றது தான் கதை. தேமுதிக சார் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் யார் கூடயும் நான் பேசலை, எந்த ஒரு முடிவும் எடுக்கலை,
அப்படின்னு வந்து அந்நியார் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு? அந்நியார் சொல்லும் பல பொய்களில் அது ஒன்று. யாருக்கிட்டையும் பேசாமல் ஒரு கட்சி முடிவு எடுக்காமல் இருக்க முடியுமா? முடியாது. 2 பேர்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது தான் உண்மை. இந்த நிமிஷம் வரைக்குமா? இந்த நிமிஷம் வரைக்கும். என்ன சார் சொல்றீங்க? ஏவா வேலு அந்த அவருக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இவங்களை கொண்டு வர தேமுதிக இழுக்கிறதுக்காக. அந்த சைடு பேசுகிறாங்க, இந்த சைடும் எஸ்பி வேலுமணி. எப்படி சார் ஒரே நேரத்தில் 2 பேர்கிட்ட பேச? அவங்க அழிஞ்சதே அப்படி தானேங்க. விஜயகாந்துடைய உடல்நலம் பாதிக்கப்பட்ட அந்த நேரங்களில் இவர்கள் எனக்கு என்னென்னு விஜயகாந்தை வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணி அன்னைக்கு இந்த சைடு ஏடிஎம்கே கூட போகலாம். 2014 போயிருந்தால் எம்பி சீட்டு நின்று ஜெயிச்சிருக்கலாம். 37 ஜெயிச்சாங்க, தனியாகவே ஜெயலலிதா ஜெயிச்சிருக்கலாம். அன்னைக்கு போகல, என்டிஏ கூட்டணி போனாங்க. 2019 இங்கே டிஎம்கே கூட்டணியில் நின்றுருந்தாங்கன்னா நீ உங்களுக்கு போயிருந்தால் 2 எம்பி தாராளமாக கொடுத்துருப்பாரு. அன்றைக்கி ஆமாம், அன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு கொடுத்துருப்பாரு. ஈஸியாக 2 எம்பியும் ஜெயிச்சிருந்துருக்கலாம். உங்களுக்கு கட்சி அங்கீகாரம் கிடச்சிருக்கும். எப்படி திருமாவளவனுக்கு கிடச்சோ அது மாதிரி அங்கே போனீங்க. 21 தேர்தலையும் இங்கே போயிருந்தீங்கன்னா ஒரு 10 சீட்டு, அதே 6 சீட்டு கிடச்சிருக்கும். திமுக கிட்ட ஒரு 4 ஜெயிச்சிருக்கலாம். சட்டமன்றத்தில் அவங்க பிரதிநிதி இருந்திருப்பாங்க. அன்றைக்கும் இது இந்த மாதிரி அனுகூலங்களை பார்த்து அணிமாறுகின்ற வேலை செஞ்சு தான் இன்றைக்கி ஜெயிக்கிற கூட்டணின்னு இது இருக்குது. ஏன்னா விஜய் பிரிக்கின்ற வாக்குகள் மற்ற விஷயங்களும் என்டிஏ சாதகமாக போகும். இன்றைக்கி உக்காந்துட்டு இந்த சைடு போனீங்கன்னா அனுகூலங்களுக்காக போகலாம். அவங்க உங்களுக்கு என்ன வேணால் பண்ணித்தரன்றாங்க. ரிஷிவந்தியத்தில் நீங்கள் நில்லுங்க மேடம், உங்களை ஜெயிக்க வச்சு நாங்கள் எம்எல்ஏ ஆக்குறோன்றாங்க. அதே மாதிரி ஒரு எம்பி கொடுத்துட்றோன்றாங்க ராஜ்யசபா. ஆனால் இவர்கள் மத்திய அரசில் ஏதாவது பண்ணித்தர முடியுமா? ஆனால் வேறு சில அனுகூலங்கள்ன்றப்ப அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி தப்பாக முடிவெடுத்து தான் என்ன சார் டிமாண்ட் வைக்கிறாங்க? அங்கே மத்திய அமைச்சர் வரைக்கும் கேட்குறாங்களாம்மா, சுதீஷ்க்கு மத்திய அமைச்சர் வரைக்கும். பாஜகலையா? அதனால் இந்த மாதிரி கதைகள்லாம் ஓடுது. அவங்கள கேட்டால் என்ன சொல்லுவாங்க, என்னை கேட்காமல் நீங்கள் இஷ்டத்துக்கு சொல்கிறீர்கள் அப்படின்னா என்கிட்ட கேட்கணும். இவங்கள்ட்ட ஒவ்வொருத்தரும் பத்திரிக்காரன் கேட்டுனா இருப்பாங்க. நீங்கள் முதல்ல சொன்னபடி நடக்கிறீங்களா? ஜனவரி 9 முடிவு எடுப்பேன்னு சொன்னீங்க, சரின்னு எல்லாம் கம்னு இருந்துட்டாங்க. ஜனவரி 22 ஆயிடுச்சு. இல்லை, ஜனவரி 9 முடிவு எல்லாம் கம்னு இருந்துட்டாங்க. அவங்கள யாரும் தொல்லை பண்ணல. அதுக்கு முன்னாடி ஒரு யூகம் போட்டாங்க. ஜனவரி 9 இவங்க இந்த மாதிரி போகிறாங்க, 6 சீட்டு இவங்களுக்கு அந்த கூட்டணியில் கொடுக்குறாங்க. அதுக்கே கோவம் வந்துச்சு. எப்படி 6 சீட்டு சொல்லலாம்? நீ உங்கள் இஷ்டத்துக்கு போடுறீங்க. அவங்க இஷ்டத்துக்கு தான் போடுவாங்க. எல்லோரும் ஒன்று தேமுதிக நிர்வாகிகளாக எல்லோரும் அவங்கவுங்க தனித்தனி நிறுவனம் நடத்தும் போது ப்ரொடிக்ஷன் இருக்க தான் செய்யும். 7 சீட்டு ஒரு ராஜ்யசபா, 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா, இப்படி போட தான் செய்வாங்க. அதை நீ போடவே கூடாதுன்னு சொல்கிறது எப்படி கரெக்டாக இருக்கும்? நீ சிந்திக்க கூடாதுன்ற மாதிரி இருக்குது. அதற்கு பிறகு 9ஆம் தேதி சொன்னால் நான் முடிவெடுத்து விட்டேன். ஆமாங்க, அதானங்க சொன்னீங்க முடிவெடுத்துப்பேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டீங்களா சொல்லுங்கன்னா நான் முடிவு அப்புறமா சொல்லுவேன். நான் முடிவு எடுப்பேன் தான் 9 இந்த வார்த்தையில் விளையாடுறது. இது எல்லாம் இந்த மாதிரி ஆடின ஆட்கள் எல்லாம் எங்கே போயிருக்காங்க? இவங்களே ஆடி அடங்குனாங்க. ஞாபகம் இருக்கா? பத்திரிகையாளர்கள்லாம் சண்டை போட்டாங்க. ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை போன எலெக்ஷன். அதனால் இவங்களுக்கு இன்னும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சீமான் மாதிரி 8%, பழைய தேமுதிக மாதிரி 9%, 10% நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அரசியலில் ரொம்ப ஓவர் ஆட்டம். 3% சார் உங்களுக்கு. இன்னைக்கு இவர் டிடிவி 21 1.5% வச்சுருந்தார். அவராலேயே 20 தொகுதிக்கு மேலே அதிமுக ஜெயிக்க முடியாமல் போச்சு, இழந்தது. அப்படிப்பட்ட டிடிவிகிட்ட இருந்த 18 மாவட்ட செயலரும் போயிட்டாங்க. சில பேர் இறந்து போயிட்டாங்க, சில பேர் திமுக போயிட்டாங்க, சில பேர் அதிமுக போயிட்டாங்க, சில பேர் வெளியே போயிட்டாங்க. இந்த மாதிரிலாம் நடந்தது. இன்றைக்கும் அதே கெத்தில் பேசியிருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் முடிவு எடுத்து என்ன பண்ணுறாரு? ரியாலிட்டி தெரிஞ்சிருச்சு. ரியாலிட்டி தெரியும். இந்த ரியாலிட்டி ஏற்றுக்கிட்டு போகிறவங்க தான் இது பண்ணுவாங்க. ஒரு டிஎம்சி ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ். இன்றைக்கி நான் எப்படிப்பட்ட கட்சின்னு உருட்டுனா ஆகும், அப்படியே என்ன போயிட்டு வாங்கன்னுருவாங்க. இதுதான் நிலமை. சார் சீட் ஷேரிங் எப்படி சார் போக வாய்ப்பு இருக்குது? சீட் ஷேரிங்கே கிட்டத்தட்ட கௌரவமாக ஒரு 164 தொகுதி வரைக்கும் அதிமுக நிற்கிறது. 70 தொகுதிகளை வெளியே கொடுக்கிறது. பாஜக எத்தனை நிற்க போகுது? அந்த 70 பிரிச்சுக்குவாங்க. 30 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. 25 to 30 சீட்டு எண்ணிக்கையை விட ஜெயிக்கிற நாங்கள் கேட்கிற தொகுதிகள் எங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி போகிறாங்க. சென்னையிலேயே 2 தொகுதி குறி வச்சுருக்காங்களாமே, டி நகர், வேளச்சேரி. டி நகர் தரமாட்டாங்க, துறைமுகம் தருவாங்க. வேளச்சேரி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க மயிலாப்பூரும் டி நகரும் கூட கேட்குறாங்க. பாஜக. ஆமாம், கொடுப்பாங்களா சார்? தரமாட்டாங்க. மயிலாப்பூர் டி நகர் ஏடிஎம்கே தான் நிற்கும். அங்கேயே போட்டி இருக்குது. ஏடிஎம்கேக்குள்ளேயே சைதை துரைசாமி கேட்குறாரு, நடராஜ் மறுபடியும் கேட்குறாரு. அங்கே பகுதி செயலாளராக இருக்கிற விஜயபாஸ்கர்னு ஒருத்தர் அவர் கேட்குறாரு. இந்த மாதிரி பலரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் தமிழிசை கூட ட்ரை பண்ணுறாங்க. மயிலாப்பூர். ஆமாம்,
அவங்க வேளச்சேரி ட்ரை பண்ணுறாங்க, மயிலாப்பூரும் ட்ரை பண்ணுறாங்க. வேளச்சேரி வந்து பாஜகக்குன்னா சூர்யாவும் ட்ரை பண்ணுறாரு, தமிழிசையும் ட்ரை பண்ணுறாங்க. எஸ்ஜி சூர்யா சொல்கிறீங்க. ஆமாம். டி நகரில் சத்யா தான். டி நகர் சத்யா மாரி ஒன்றும் பண்ண முடியாது. வினோஜும் கேட்குறாரு பாஜக. டி நகரை கேட்குறாரா? ஆமாம், பாஜக வினோஜுக்கு தான் கேட்குறாங்க. ஓ, ஆனால் வினோஜ் ஏற்கனவே துறைமுகத்தில் நின்று நல்ல நல்ல வாக்கு வாங்கி இந்த தடவை விஜய் பிரிக்கிற வாக்குகள் வினோஜுக்கு சாதகமாக அமையும். ம். அப்போ இவர் அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு ஆர்கே நகர் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு சேகர் பாபு. அப்போ வினோஜி துறைமுகத்தில் நின்னா ஜெயிக்க தான் போகிறாரு. இந்த மாதிரி துறைமுகத்தில் திமுக வேற யாருக்கு சார் நிற்க ட்ரை பண்ணார்? வேறு யாரும் நிற்க வைப்பாங்க, யாராவது ஒரு இஸ்லாமிக் கேண்டிடேட் ஏதாவது நிற்க வைப்பாங்க. ஓகே. அப்போ இங்கே இவர் பையனை ஏதோ சொல்கிறாங்க, அது எப்படின்னு தெரியல. ரகுமான் கான் பையன் இந்த மாதிரிலாம் அவங்கள்ட்ட ஆளுங்க ஏகப்பட்டது இருக்குதுங்க. திமுகலையா ஆட்கள் மோதிக்கிட்டு இருக்காங்க, முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் கார்த்திலாம் இப்போ இறங்குறாருன்னு நினைக்கிறேன். அண்ணா நகர் தொகுதியில் அப்பா தொகுதியில் அவர் இறங்குறாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி எழிலன் 1000 விலை கிடையாது அப்படின்ற மாதிரி. எங்கே நிற்க போகிறாரு சார்? கிடையாதுன்ற மாதிரி போகுது. ஓ, சிட்டர்ஸுக்கு சீட்டு கொடுக்கலாம், தாவேலுக்கு சீட்டு இல்லை மயிலாப்பூரில், ம். இந்த மாதிரிலாம் போகுது. அதனால் பல ப்ரொடிக்ஷன் போய்கிட்டு இருக்குது. என்ன முடிவுன்றது 2 சீட்டு கண்டிப்பாக இவங்களுக்கு சிட்டியில் கொடுத்துருவாங்க. யாருக்கு சார்? பாஜகவுக்கு. சென்னையில். தேமுதிக வந்துச்சுன்னா ஒரு வேளை எங்களுக்கு பழையபடி விருகம்பாக்கம் கொடுன்னு கேட்கலாம். அப்போ விருகை ரவி என்ன பண்ணுவான்னு கேட்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. சீட்டு எண்ணிக்கை வேறு, தொகுதி கொடுக்கறது வேறு, ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. தேமுதிக திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியில் வந்தது, என்டிஏ கூட்டணியில் வந்துச்சுன்னா இந்த கிருஷ்ணகிரி அந்த சைட்லலாம் என்டிஏ பலமாகும். பல தொகுதி வட மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி இந்த சைடு கூட சொல்கிறாங்க. இந்த சைடு வட மாவட்டங்கள்லையும் ரிஷிவந்தியம், விருதாச்சலம் இதெல்லாம் அங்கே தான் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த செல்வாக்கு இருக்குது. ஆமாம், அதனால் கொஞ்சம் மதுரைக்குள்ள போனால் அந்த அங்கேயும் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கணும் சார். விருதுநகரில் அவர் நின்னதுனால ஒரு இது கிடைச்சிது, அது அதிமுக ஓட்டு தான். ஆமாம், அதனால் அந்த ஒரு இது இருக்குது. அப்போ அந்த சைடில் கொஞ்சம் இப்படி கேட்டு நிற்கலாம். அவர்களாக அவருடைய வாய்ப்பை கெடுத்துட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நாளைக்கு பிரதமர் மேடையில் தேமுதிகவையோ ஓபிஎஸ் எதிர்பார்க்கலாமா? பார்க்கலாம், பார்க்க முடியாமலும் போகலாம். ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓபிஎஸ் கூட வந்துடுவார்னு நினைக்கிறேன், இவங்க எப்படின்னு தெரியல. இதெல்லாம் கூட நான் எதிர்பார்க்குறது டிடிவியும் எடப்பாடியும் தழுவி கொள்வது நடக்குமா அப்படின்றது பார்க்கலாம் சார். பல்வேறு விஷயங்களை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியிருக்கிறோம்.